மதுரை பாலாவுக்கும் சிவகுமாருக்கும் முன்ன பின்ன என்ன பகை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப மதுரை பாலா வரணும்னா நான் போடுறேன் அப்படின்ட்டு மதுரை பாலா இவங்ககிட்ட வந்து சேரும்போது, கரெக்ட்டா என்ன பண்றாரு சிவகுமார் வந்து, அந்த நேரத்துல அதாவது 2021ன்னு நெனைக்கிறேன். அந்த கள்ளக்குறிச்சியில ஒரு கேஸ்ல வந்து அங்க போய் சரண்டர் ஆயிட்டாரு. அந்த கேஸ்ல அங்க போய் பிடிக்கிறாங்க. புடிச்சிட்டு வந்து ரிமாண்டுக்கு போயிட்டு வராரு. வெளிய வந்த உடனே அசோக் நகர் போஸ்டல் காலனில வந்து 2வது தெருவுல வந்து ஒரு வழக்கறிஞர் ஆஃபீஸ் இருக்கு. அங்க இவரோட பணம் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ். அங்க ₹10,00,000 இவரு குடுத்துருக்காரு தொழில் செய்றவரு. அத நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு கூட பசங்கலாம் போறாங்க. ம். இவங்க போம்போதே இவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க பசங்க. கரெக்ட்டா. அப்ப சிவகுமார் அங்க போறாப்ல. கரெக்ட்டா நீங்க தேதி நீங்க கொடூரமா பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை இரவு நைட் ஒரு 10:30 மணி இருக்கும் அன்னைக்கு வியாழக்கிழமை. ஒரு 10,00,000 கேட்க போறாரு. மார்ச் 4, 2021. கடைசியா பார்த்தீங்கன்னா, மார்ச் 4ன்னா பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடிய 3 போகுது. வருஷம். 2021 அங்க போறாரு. சடசடன்னு இறங்கி 6 பேரு. அழகுராஜா 22 வயசு. பாலாஜி 23 வயசு. மயிலாப்பூர் பாண்டியன் அவர் தான் 45 வயசு இருக்கிறதுலே பெருசு. செனாய் நகரு டிவி சத்திரம் அதாவது ஒரு பையன். அப்புறம் ரோஹித் ராஜ் 30 வயசு. திருவல்லிக்கேணி விஷ்ணு அப்படின்னு ஒரு பையன். அப்புறம் சரண், விஷ்ணு விஷ்ணு இவங்க எல்லாம் மறுநாள் வந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில போய் சரணடைறாங்க. எதனால நீங்க போட்டீங்க, கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அப்பா 20 வருஷம் கொன்னாங்க. 20 வருஷம் முன்னாடி கொன்னாங்க. அதனோட பழி தீர்க்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. இப்போ சிவகுமார் செத்ததுக்கு ஒரு காரணம் தேவைல்ல. அது இந்த காரணம் தான். அது பல காரணம் இருந்தாலும் இந்த காரணம் தான். சிவகுமார் செத்து போயிட்டாப்ல.